வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலை ஒட்டி ஏற்கனவே 2 முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்தல் அறிவிப்புகள் நாங்கள் வெளியிட்டுள்ளோம். இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 3வது கட்ட தேர்தல் அறிவிப்புகள் வெளியிடுகிறோம். அறிவிப்பு 1. திரு ஸ்டாலின் தலைமையிலான நிர்வாக திறனற்ற விடியா திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி விஷம்போல் ஏறி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு சொத்து வரி, வீட்டு வரி, மின் கட்டணம், குடிநீர் வரி போன்ற பல வரிகள் இந்த அரசால் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் மக்களின் அன்றாட குடும்ப சுமை பன்மடங்கு அதிகரித்துவிட்டது. எனவே மக்களின் சுமையை குறைக்கும் வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணைத் தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். அறிவிப்பு 2. வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் நம்முடைய இளைஞர்கள் பதிவு செய்து வேலைக்காக காத்திருக்கும் பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாயும் +2 வரை படித்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்துள்ளோருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். அறிவிப்பு 3. மீன்பிடி தடைக்காலங்களில் மீனவர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் நிவாரணத் தொகை 8,000 ரூபாய். இந்த 8,000 ரூபாயிலிருந்து அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் அன்று வழங்கப்பட்டு வரும் பொங்கல் தொகுப்புடன் சேர்ந்து 1000 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படும். கைத்தறி நெசவாளர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் விலையில்லா மின்சாரம் 300 யூனிட்டிலிருந்து 450 யூனிட்டாக உயர்த்தப்படும். விசைத்தறி நெசவாளருக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் 1000 யூனிட்டிலிருந்து 1400 யூனிட்டாக விலையில்லாமல் அவர்களுக்கு உயர்த்தி வழங்கப்படும். நகரப் பகுதியில் நடைபாதை ஓரமாக கடை வைத்திருக்கும் சிறு வியாபாரிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். இந்த 10,000 ரூபாய் வந்து இந்த கருணை தொகைன்றது எந்த அடிப்படையில் கொடுக்க போறோம் சார்? இது எப்படி பண்ண போறோம்? சொல்லதே கருணை தானே. எந்த அடிப்படையில்? கருணை அடிப்படையில் தான் கொடுக்கிறோம். அதுதான் அந்த வாக்கியமே. எல்லாருக்குமே வழங்கப்படுமா? ஆமா, அனைத்து குடும்பத்தான போட்டுக்கிறோம். குடும்பத்திற்கு வழங்கப்படும் கொடுத்துக்கிறோம். ஒரு முறை வழங்கப்படும், ஒரு முறைதான் வழங்கப்படும். இது வந்து ஒரு பெரிய கேள்வி எழுப்பும். ஏற்கனவே நிதிச்சுமை அதிகமா இருக்கு. 10 லட்சம் கோடி 6 கோடி கடன் நம்ம விமர்சிச்சிருக்கோம். இந்த மாதிரி நீங்க அறிவிச்சிருக்கக்கூடிய திட்டங்கள்லாம் இன்னும் நிதிச்சுமை அதிகரிக்க போறோம். அதை எப்படி சமாளிக்க போறோம்? ஏற்கனவே சொல்லிவிட்டேன்.